ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக நம்ம தங்கமயில் ஷோரூம் தாங்க போகிறோம். பிப்ரவரி மந்த் வந்து அவங்க ஒரு நியூ ஸ்கீமில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அச்சய திதிக்கு ஒரு 3 மந்த் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராமாக வர வச்சுட்டு வரலாம். நம்ம அச்சய திதி அன்றைக்கி ஏப்ரல் 19th அன்றைக்கி அதை ரெடியூம் பண்ணிக்கலாம். நமக்கு பிப்ரவரி மந்த்து சேர்க்குற அமௌண்ட்டுக்கு வந்து 3% வேஸ்டேஜும், மார்ச் மந்த்து சேர்க்குற அமௌண்ட்டுக்கு 2%, ஏப்ரல் மந்த் வந்து அப் டு 15 தேதி வரையும் நம்ம போட்டு வரலாம். அதுக்கு 1% அமௌண்ட்டும், அப்புறம் 4 டேஸ் வந்து ஹோல்டிங் பீரியட் மாதிரி ஏப்ரல் 19th வந்து போய் நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் அச்சய திதி அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இந்த ஸ்கீமை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி நான் ஒரு பொருளும் ரெடீம் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து மார்ச் 21st ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, மார்ச் 31st வரையும். செயினுக்கெலாம் வந்து ஃப்ளாட் 3% வேஸ்டேஜ் மட்டும்தான். அதே மாதிரி ஹாரம், நெக்லஸ்ஸு, வளையல் இதுக்கெலாம் ஃப்ளாட் 6% சேதாரம். அதுக்கப்புறம் ஆன்டிக் கலெக்ஷன்ஸு, அப்புறம் ஜேவோ கலெக்ஷன், நயா கலெக்ஷன், அப்புறம் ரிங்கு கையில் போடுற அந்த மோதிரம், தோடு, இது எல்லாத்துக்குமே வந்து சேதாரம் ஃப்ளாட் 9% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்கக்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நான் என்ன பொருள் வாங்கினேன், எனக்கு இதில் என்ன ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஆக்சுவலாக நான் இவங்கக்கிட்ட வந்து டிஜி கோல்டு போட்டிருந்தேன், லாஸ்ட் நவம்பரில் க்ளோஸ் பண்ணேன். ஸோ அப்போயும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸ் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். அதாவது எங்கிட்ட மேலே உள்ள ஸ்டட் இருக்குது, ஸோ கீழே உள்ள அந்த ஜிமிக்கி ஹேங்கிங் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 கிராம் 3 கிராம்லாம் பார்த்துட்ருந்தேன். அட்லீஸ்ட் அப்போவே வந்து டிஜிகோல்டை க்ளோஸ் பண்ணுறப்பயாவது வாங்கியிருக்கலாங்க. அப்போ வந்து ஆவரேஜ் ரேட் வந்து ஒரு 10,000 ரேஞ்சில் தான் இருந்தது. சரி, இப்போயாவது நம்ம இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஸ்கீம்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். பட் இதுக்கெலாம் வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18% வேஸ்டேஜுங்க. 17, 18 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க கடையில். அப்படிங்கிறப்ப இந்த ஆஃபரில் எடுக்கணும் அப்படின்னா நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் தான் இந்த ஆஃபரில் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டப்போ, நீங்கள் அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம் ஆரம்பித்து மினிமம் 40 டேஸாவது க்ளோஸ் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கடைக்கு ஷாப்புக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ ஷாப்பில் வந்து கால் பண்ணி கேட்டப்போ சொல்லிட்டாங்க, இல்லைங்க ஏப்ரல் 19th தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கே திரும்ப கால் பண்ணி, ஏன் நீங்கள் தான் 40 டேஸ் முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னக்கப்புறம் அவங்க நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மேடம்னு சொல்லிவிட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு போகிறீங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி திரும்ப கஸ்டமர் கேர் நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே பிரான்ச்சில் சொல்லிடுறோம் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து இங்கே வளசரவாக்கம் பிரான்ச் தாங்க போயிருந்தேன். போயிருந்தப்போ இந்த ஒரு ட்ரே தான் இருந்தது அந்த ஹேங்கிங்க்கு. என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சேர்த்துருந்தேன்னா 2 கிராம் 4 மில்லிகிராம் தான் சேர்த்து வச்சுருந்தேன். என்னோடய ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14,350 கிட்டே இருந்தது. நான் ஷாப்பை விசிட் பண்ண அன்றைக்கி 13,360, கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கே எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம்தான். ஏன்னா அவங்க அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண மாட்டேன், கிராமாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குகிற கிராமுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் போடுவோம், அதே மாதிரி வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்டட்டு வந்து கொண்டு போயிருந்தேன் அந்த ஹேங்கிங்க்காக. பட் எனக்கு அங்கே அந்த ஸ்டட்டுக்கு மேட்சாக ஹேங்கிங் அமையவே இல்லை. ஸோ அந்த ஸ்டட்டை பழசில் போட்டு நம்ம சேர்த்தே எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டட்டை வந்து பழசில் கேட்க போயிருந்தோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இது 916 தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 916 ரேட்டுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருந்ததோ அதுக்கு கால்குலேஷன் போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து திரும்ப ரிட்டன் வாங்குறப்போ உருக்கிட்டு திரும்ப ஒரு கேரட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபைனல் வேல்யூ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு காமிச்சவங்க சொன்னாங்க, கீழே ஜுவல் நகைலாம் இருக்குது, அதுக்கும் ஃப்ளாட் 9 தான் வரும், நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜிமிக்கியை விட்டுட்டு காஸ்டிங் டைப்பில் பாப்பா வந்து நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போகிறப்ப டெய்லி யூஸ்க்கு போடணும், கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டட்டு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட உள்ள ஸ்டட்டெல்லாம் என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் வாங்கினதாக இருக்கும். சரி, அவளோட டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டட்டு வந்து வாங்கி கொடுக்கலாம் டெய்லி யூஸுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 2லேருந்து 2.5 கிராம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சாங்க, எனக்கு மேலேயே நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. இந்த ஜுவல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் ஸ்டோன்லாம் வச்சு வர்றப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இன்ஃபினிட்டி மாதிரி உள்ள கம்மல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஆனால் இது எல்லாமே அழுத்தமாக இருந்ததுங்க. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து காஸ்டிங் டைப் மாதிரி இருந்தது.
நல்லா அழுத்தமாக இருந்தது. சின்ன ஸ்டட்டாக இருந்தாலும் 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ஸ்டட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட தான் வந்திருந்தது. நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி அக்ஷயா கோல்ட் ப்ளஸில் போட்டு வந்திருப்பீங்க, டிஜி கோல்டில் போட்டிருப்பீங்க. உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை விட கூட இருக்குது. அதை நினச்சிலாம் யாருமே கவலைப்படாதீங்கங்க. நம்ம இப்போ வாங்குறது எல்லாமே நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்துட்டு இப்போ பார்க்குறப்பே வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2500 கிட்ட எனக்கு வந்து லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் இயர் இப்போ பாப்பா காலேஜ் போகிறதுக்காக நான் இப்போ ஸ்டட் வாங்கியிருக்கேன். அப்போ அடுத்த வருஷம் இந்நேரத்தில் இதை வாங்குறப்ப எவ்வளோ கூடி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய திங்கிங்காக இருந்தது. என் பொண்ணுக்கு எங்கே போனாலும் இந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறத ஒன்று பார்த்துட்டா அது ரொம்ப பிடிச்சி போயிடுதுங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2 சவரன் இருந்தது. இதுக்கும் 9% வேஸ்டேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஓவராலாக இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நான் ஜிஆர்டியில் அதே மாதிரி நிறையா கடைகளில் பார்க்கும்போது 20%க்கு மேலே தான் வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. நார்மலாக இந்த ஜுவல்வன் நகை எல்லாத்துக்குமே இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20, 21, 24 வரையும் கூட போகும். பட் இந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஃப்ளாட் 9 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரேஸ்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ப்ரேஸ்லெட்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அரவுண்டு வந்து ஒரு 6 கிராம் 7 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதில் வந்து காமிக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஜர்கான் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டோனுக்கு தனியாக வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம், ஸ்டோனுக்கு தனியாக காஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்குற எல்லா ப்ரேஸ்லெட்டுக்குமே 9%ன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக நம்ம அந்த கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி சின்ன செயின் கலெக்ஷன், அப்புறம் சின்னதாக பெண்டன்ட் வச்ச மாதிரி உள்ள நெக்லஸ் மாதிரி டைப்பில் வர்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதில் இந்த நெக்லஸ் மாதிரி வர்ற டைப்பு அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து 6% வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இதுலேயுமே சில பால் டைப் செயின்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் 3% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் வந்து பார்த்துருந்த பால் டைப் செயின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. லேடிஸ் ப்ரேஸ்லெட்டே வந்து நமக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் டிசைன்ஸ் வர மாதிரி ஃபுல்லாக வந்து காஸ்டிங் டைப்பில் வர்ற மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 கிராம்ஸ்லேருந்தே நிறையா ப்ரேஸ்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. அதுலேயும் வந்து பால் டைப் வச்சது, அதுக்கப்புறம் அந்த கடா பேங்கிள் மாதிரி போடுவோம் பார்த்திங்களா, சிங்கிள் அந்த ப்ரேஸ்லெட்டே பேங்கிள் டைப்பு, அது எல்லாமே இருந்தது. அது எல்லாத்துக்குமே 9% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து உங்களுக்கு நெக்லஸோடு சேர்கிற மாதிரி வரும். இதுக்கு வந்து 6% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. பட் இதிலே வந்து 3 லேயர் 2 லேயர்னு அடுத்த செக்ஷனில் இருந்தது, உங்களுக்கு செயின் செக்ஷனில் இருந்தது. அதுக்கெலாம் வந்து 3% வேஸ்டேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராவது செயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக தங்கமயிலில் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா செயினுக்குமே 3% வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 கிராம்ஸ்லேருந்து தான் மினிமமே இருக்குது. நான் செயின் வந்து கேட்டதே ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 கிராம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பால் டைப் டபுள் டைப் வருது பார்த்திங்களா, டியூயலாக இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே 10 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு 2-3 பேர் இன்ஸ்டாவில் கூட பின் பண்ணியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி செயின் வாங்கணும், தாலி சரடு வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து விசிட் பண்ணப்போ எனக்கு இங்கே பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து ஓகே 3% வேஸ்டேஜ் வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ இந்த லாங் டைப் செயின் வந்து ஒருத்தங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க, எந்த கடையில் இருக்கும் வேஸ்டேஜ் கம்மியாக அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ஒரு 3 கலெக்ஷன் நான் பார்த்தேன். நான் இப்போ கழுத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3 லேயர் செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து 3 லேயர், 2 லேயர் வெளியே தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு லேயர் இப்போ தெரியுதா உங்களுக்கு, 3 லேயர். இது வந்து அரௌண்ட் ஒரு 12 கிராம்ஸ் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு 3% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற செயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷ் கிளாத்துமாங்கள்ல, அந்த நெட்டு கிளாத்து அது மாதிரி இருந்தது. பட் அது கிளாத்து கிடையாதுங்க, கோல்டு தான். அதில் வந்து கீழே இந்த பால் டைப்பு ராஜ்கோட் பால் டைப் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கெலாம் 6% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அரௌண்ட் ஒரு 16 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாலி உருக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாலியில் கொறுக்கிற மாதிரி அந்த குண்டு, அந்த பாலாக இருக்கும்ல இங்கிட்ட அந்த பாலு, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இதுக்கு வேஸ்டேஜ் வந்து எல்லா கடைகள்லையுமே 14க்கு மேலே தாங்க இருக்குது, 14, 16, 18. பட் இப்போ இந்த ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப 9% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போன அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு என்னோடய சிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ 13,380. சில்வர் பார்த்திங்கன்னா பெர் கிராம் 250 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த போர்டில் நான் ஒன்று நோட் பண்ணேங்க, ஈஸி மணின்னு போட்டு பெர் கிராம் வந்து 13,018 போட்டிருந்தாங்க. இது நாங்கள் ஈஸி மணி அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லை வந்து கேஷாக வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா
பெர் கிராம் வந்து இந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13,380. அதுலேருந்து 300 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுடைய ப்யூரிட்டி செக் பண்ணி 22K அப்படின்னா இந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். இல்லை நீங்கள் ஒரு 18 கேரட் கொண்டு வரீங்க, 20 கேரட் கொண்டு வரீங்கன்னா 22 கேரட்டுக்கு அன்றைக்கி எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அந்த கிராமுக்கு இந்த ரேட்டு போட்டு நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நிறையா பேர் கேட்குறீங்களா, ஜுவல்லை வந்து நான் வந்து போய் விற்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தங்கமயிலையும் அவங்க வந்து ஜுவல்லை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 6% வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு கொல்கத்தா டைப் டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. பட் இந்த மாதிரி வளையல்லாம் நீங்கள் வாங்கும் போதில் நீங்கள் போட்டு வளையல் கையில் போட்டு அப்படியே நம்ம ட்ரெஸ் மேலே வந்து அப்படியே இழுத்து இழுத்து பார்ப்பேன், எங்கேயாவது பட்டு இழுக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பட்டு சாரி மோஸ்ட்லி நம்ம பட்டு சாரி கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்டரில் ஜரிகையில் போய் பட்டு பட்டு இழுத்துருங்க. இழுத்துருச்சு அப்படின்னா நமக்கு வளையலும் டேமேஜ் ஆகும், புடவையும் டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம ஏன்னா இந்த மாதிரி வளையல் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூஸ் தான் போடுவோம். இது ஒரு டர்க்கி டிசைனுங்க, நல்லா கனமாக சூப்பராக இருந்தது. ஸோ இதுவும் அரௌண்டு வந்து 4 சவரன் கிட்ட வந்துருச்சு. ஒரு வளையலே வந்து 2 சவரன் கிட்ட இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ இதுக்குமே வந்து ஃப்ளாட் 6% வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இங்கே. ஸோ டி நகர் பிரான்ச்சில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க. அங்கே வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 2 செயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபஸ்ட்டு 2 டைப்பில் உள்ளது வந்து 10 கிராம்ஸு, அந்த 3 டைப்பில் உள்ளது வந்து 12 கிராம்ஸு. 4 o'clock கடைக்குள்ள நுழைஞ்சதுங்க. இந்த பில்லிங் பண்ணும் போதில் கிட்டத்தட்ட 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. அட்லாஸ்ட்டு வந்து ஒரு 2 கிராம் 400 மில்லிகிராம்ஸில் ஒரு ஸ்டட்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து இந்த 2 கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து அப்படியே கழிச்சுக்கிட்டாங்க. மீதி 400 மில்லிகிராம் இருந்தது பார்த்திங்களா, அது ப்ளஸ் இந்த ஸ்டட்டுக்கான வேஸ்டேஜு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட நான் ஒரு 9,000 கிட்ட பே பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ நார்மலாக போயிருந்தால் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருந்திருக்கும். இப்போ நான் காயினாக வாங்கினா கூட 3% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டி கட்ட தான் போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு தான் பாப்பா செலக்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் அச்சய திதிக்கு வந்து இதே மாதிரி பட்டர்ஃப்ளையில் ஒரு மோதிரம் வந்து ஏஆசியில் சிட்டு போட்டு எடுத்தோம் நாங்கள். ஸோ இந்த தடவை வந்து அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு வந்து இந்த அச்சய திதிக்கு அவளுக்கு வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து ஹெச்ஓடி இருந்ததா, ஹால்மார்க் இருந்ததா, ஹெச்ஓடி நம்பர் வந்து வெரிஃபை பண்ணேன்னா, எனக்கு ஓவராலாக வந்து இது எப்படி பில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அந்த பில்லிங் டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இந்த பர்ச்சேஸ் வந்து எனக்கு ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான பர்ச்சேஸ் தான். அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஏன் ப்ராஃபிட்டபிள்னு சொல்கிறேங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது இந்த ஸ்கீமில் போட்டு வச்சுட்டு வாரீங்க, நானும் இப்போ ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட டெசிஷன் தாங்க, அப் டு யுவர் மார்க். பட் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.